அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸ் யூனிட் 4 சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் மாஸ் சென்டர்ல நம்ம அடுத்த ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். சம்டைம் 5 மார்க், சம்டைம் 10 மார்க்ல கேட்குறாங்க. ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹாலோ ரைட் கோன் ஆஃப் ஹைட் ஹெச். இப்போ ஹாலோ கோன் சொல்லும்போது நீங்கள் ஐஸ்கிரீம் கோன் மட்டும் எடுக்கிறீங்களா, ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் ஹாலோவாக இருக்கிறது. அதனோட பேஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஹாலோ ரைட் சர்க்குலர் கோன். அந்த கோனோட ஹைட்டு தான் ஹெச் நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே எடுக்கும்போது கோன் ஆக்சுவலாக இப்படி நான் எடுத்திருக்கேன், கிடைமட்டமாக எடுத்திருக்கேன். இதுதான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இங்கே தான் உங்களுக்கு வெர்டெக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் ஒய் ஆக்சிஸ். இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ இங்கே எடுக்கும்போது இதுதான் ஹைட் ஆஃப் த கோனாக இருக்கும். அப்போ இது ரேடியஸ் ஆஃப் த கோன். ஓகே, இந்த ரேடியஸ்ன்னு சொல்லும்போது இதுதான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதோ இங்கே வரையணும் பார்த்தீங்களா, இதுதான் ஏ. இது பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால தான் இது ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட் ஆஃப் த கோன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அதுதான் ஹெச். ஓகே, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஓன்றது வந்து வெர்டெக்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம எது ஆக்சிஸாக எடுத்திருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆக்சிஸ் ஆஃப் த கோன். சப்போஸ் இந்த கோனை இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு எது ஆக்சிஸாக இருக்குது, ஒய் ஆக்சிஸாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு விதமாக பண்ணும்போதும் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன்றா இருக்கும். பட் இங்கே பார்க்கும்போது இது என்னென்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறோம். அப்போ எனி பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் பார் இருக்கும், ஒய் பார் ஜீரோவாக இருக்கும். அந்த மாதிரி எடுப்போம். அதுவே நான் எப்படி சொன்னேன் இல்லையா, எப்படி திருப்பி எடுக்கும் பொழுது இங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு y பார் இருக்கும், x பார் ஜீரோவா இருக்கும். 0, y பார்னு வரும். ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். ஓகேவா? ரைட், நம்ம இப்போ இது இந்த பிரகாரமே எடுத்து நம்ம பார்க்கலாம். ஓ வந்து ஃபர்ஸ்ட் ஹாலோ கோன். இப்போ நம்ம இந்த ஹாலோ கோன் எடுத்துக்கிறோம். ஹாலோ கோனோட வெர்டெக்ஸ் வந்து ஓ, ரேடியஸ் ஆஃப் த கோன் வந்து ஏ எடுத்திருக்கோம், ஹெச் வந்து ஹைட் ஆஃப் த கோன், எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு இங்கே இருக்கும். வால்யூம் இல்லை, உள்ள காலியாக தானே இருக்கு. அப்போ அந்த வளைபரப்பு மட்டும் தான் இருக்கும். அப்போ லாம்டா வந்து மாஸ் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. லாம்டா என்ன நடக்கும், மாஸ் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆக்சிஸ் ஆஃப் த கோன். இப்போ கோன் இருக்கும்போது வழக்கமாக நம்ம வால்யூம் உள்ள ஃபில்லாக இருந்தது, ஹாலோ சாலிடாக இருந்ததுன்னா நம்ம வால்யூம் கண்டுபிடிப்போம். ஹாலோவாக இருக்கிறதுனால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிப்போம். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, பை இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு. இங்கே ரேடியஸ் ஆஃப் த கோன் நம்ம ஏ எடுத்துருக்கிறதுனால பை ஏஎல் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்போ மாஸ் ஆஃப் த கோன் என்ன வரும், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு இந்த மாஸ் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ பை ஏஎல் இன்ட்டு லாம்டா, இதுதான் கேபிட்டல் எம். ஓகே, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகர் வந்து ஹாலோ கோன், ஹாலோ ரைட் சர்க்குலர் கோன். அதனோட மாஸ் தான் நம்ம கேபிட்டல் எம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த கோன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி இப்படி நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சர்க்குலர் ரிங்காக கிடைக்கும், ரிங்காக கிடைச்சிட்டே இருக்கும். ரேடியஸ் வேரி ஆகிட்டே வரும், சின்னதாக இப்படி கட் பண்ணிட்டே வர வர போக போக என்ன இருக்கும், சின்னதாகிட்டே வரும். ஓகே, ஆனால் எல்லா சென்டரும் லை ஆன் த இந்த ஆக்சிஸ் ஆஃப் த கோனில் தான் இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்குலர் ரிங்கை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த வர்டெக்ஸ்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ரிங்கை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அந்த ரிங் இருக்கும்போது அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா, இந்த திக்னஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா எஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். டெல்டா எஸ்ஸோ இல்லை டிஎஸ்ஓ சொல்லிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் அட் டிஸ்டன்ஸ் எக்ஸில் இருந்த ஒரு சர்க்குலர், இந்த டிஸ்டன்ஸ் இது தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் என்ன வரும் நமக்கு, ரேடியஸ் ஒய். இதுதான் ஒய் உங்களுக்கு. ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஒய் வந்து ரேடியஸ் எதுக்கு, சர்க்குலர் ரிங்குக்கு. டெல்டா எஸ்ன்றது வந்து வித் அட் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஓ. டிஎம்ன்றது வந்து எலிமெண்ட்ரி மாஸ். ஆக்சுவலாக நம்ம மாஸ் சென்டர் கண்டுபிடிக்கும் போது கிவன் ஃபிகர் ஒன்று இருக்கும், அதை டோட்டல் மாஸ் சொல்லுவோம். அதை நம்ம என்ன குட்டி குட்டி போர்ஷனாக பிரிக்கிறோமோ அதை தான் எலிமெண்ட்ரி மாஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது சர்க்குலர் ரிங். அப்போ அதனோட மாஸ் வேணும் இல்லையா, அப்போ டிஎம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டிஎம்ன்றது எதனோட மாஸ், மாஸ் ஆஃப் த ரிங்கு. ஓகேவா? மாஸ் ஆஃப் த ரிங்குன்னு சொல்லும்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ ரிங்குன்னு வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஓகே, சாரி சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிள் இல்லையா அது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr, 2π இன்ட்டு ரேடியஸ். ஜென்ரலாக நம்ம 2πrன்னு சொல்லுவோம். இங்கே ஆருக்கு பதிலாக ரேடியஸ் ஆஃப் த கோன், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ரிங் வந்து y இருக்குது. அப்போ 2πy இருக்கும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு இந்த உங்களுக்கு மாஸ் வரணும், இன்ட்டு திக்னஸ் வரணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் உங்களுக்கு, circumference of circle into and the mass per unit area
இன்ட்டு திக்னஸ். திக்னஸ் தான் நம்ம வித்துன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இத்தனையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறதா நமக்கு என்னவா இருக்கும்? அது எலிமெண்டரி மாஸா இருக்கும். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ரிங் வந்து 2 பை y எடுத்திருக்கோமா? மாஸ் பெர் யூனிட் ஏரியா வந்து லாம்டா எடுத்திருக்கோமா? இன்ட்டு வித் வந்து டெல்டா எஸ். இந்த டெல்டா எஸ் தான் நம்ம டிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே? இதுதான் எதுக்கானது? டிஎம்க்கானது. ஓகே? அதுக்கப்புறம் இப்ப இந்த சர்க்குலர் ரிங் எங்க இருக்கு? நம்ம குட்டி குட்டியா எடுத்திருக்கிற சின்ன சின்ன போர்ஷனா பிரிக்கிற சர்க்குலர் ரிங் வந்து பெர்பெண்டிகுலர் டூ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. அப்போ ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கும்போது அதனுடைய மாஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான். அப்ப இந்த சர்க்கிளோட சென்டர்லாம் எங்க இருக்கும்? ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும்போது y கோஆர்டினேட் 0. அப்ப நாம என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா, the coordinate of center of gravity of the circular ring or ஜெனரலா ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல x இருக்கும். y மட்டும் தான் 0. x, 0 நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த y இருக்குல்ல, இந்த y யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் தி சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ இங்க படத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் மொத்த பெரிய கோன் எடுக்குறீங்க அப்படின்னா, எது ஹைட்டா இருக்கும் உங்களுக்கு? h தான் ஹைட்டா இருக்கும். இத நம்ம குட்டியா பிரிச்சுட்டே வரோம்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்குலர் ரிங் இந்த ஹைட்ல இருக்கு. இப்போ சின்ன கோனா இருக்கு இல்லையா? பெரிய கோன், சின்ன கோன் 2மே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இந்த ஷேப் மட்டும் எடுக்கும்போது, இப்படி எடுக்கும்போது சிமிலர் ட்ரையாங்கிள். பெரிய கோன் எடுக்கும்போது ஹைட் h. இந்த சின்ன சர்க்கிள் எடுக்கும்போது ஹைட் வந்து x. ஓகே? அதே போல பெரிய கோன் எடுக்கும்போது ரேடியஸ் வந்து a. சின்ன கோன் எடுக்கும்போது ரேடியஸ் வந்து y. அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்ல நம்ம என்ன சைடு எடுக்கிறோமோ, அதே போல பெருசுக்கும் சின்னதுக்கும் சேம் சைடு எடுக்கிறோம். இப்ப இங்க நான் ரேடியஸ் எடுக்கிறேன்னா, இங்க ரேடியஸ். அப்போ y/a இங்க எழுதி காமிக்கிறேன். ஃப்ரம் தி சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இந்த சின்னதுல இருந்து y எடுக்கிறேன், ரேடியஸ் எடுக்கிறேன். பெருசுக்கு வந்து ரேடியஸ் a ஈக்குவல் டு இப்ப இங்க ஹைட் எடுத்தா இங்க ஹைட். இந்த சின்ன கோன் வரும்போது ஹைட் வந்து x. பெரிய கோன் வரும்போது ஹைட் h. ஸோ y/a ஈக்குவல் டு x/h. ஸோ அதுதான் இங்கே எழுதணும். நாங்கள் டயக்ராம் பக்கத்துலேயே சொல்கிறதுக்காக அங்கே எழுதினேன். ஸோ ஃப்ரம் சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம என்ன எழுதலாம்? y/a ஈக்குவல் டு x/h. திஸ் இம்ப்ளைஸ் நமக்கு y தான் வேணும். y ஈக்குவல் டு ax/h. ஓகே, இந்த y தான் நமக்கு ax/h நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணலாமா? ஸோ டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு x. y x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்னென்னு எழுதுவோம்? dy/dx நம்ம எழுதுவோம். a கான்ஸ்டன்ட், h கான்ஸ்டன்ட், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப a/hன்னு வரும். அப்ப dy/dx நமக்கு என்ன வருது? a/h வருது. இது அப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலா நமக்கு இங்க இந்த டெல்டா எஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த டெல்டா எஸ்ஸுக்கான வேல்யூ தான் வேணும். இப்போ டெல்டா எஸ் வந்து ஆக்சுவலா நீங்க இன்டெக்ரல் கால்குலஸ்ல படிச்சிருப்பீங்க. லென்த் ஆஃப் த கர்வ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ இங்கே டெல்டா எஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் dy/dx த ஹோல் ஸ்கொயர். இதுக்காக தான் நம்ம இந்த dy/dx கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு டெல்டா எக்ஸ் வெளியே இருக்கும். இன்ட்டு டெல்டா எக்ஸ் ரூட்டை விட்டு வெளியே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் dy/dx வந்து a/h கண்டுபிடிச்சோமா? அப்போ a/h த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஓகே, இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா h ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை h ஸ்கொயர் வருமா? ஸோ டெல்டா எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை h ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா எஸ். இப்போ இந்த நியூமரேட்டில் h ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? இது வந்து ஹைட்டு, இது வந்து a. இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஆக்சுவலாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ஹைபோட்டனஸ், இங்கே பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஹைபோட்டனஸ் சைடு L. அப்போ ஹைபோட்டனஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரிமைனிங் டூ சைட்ஸ். ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் வரும். ஓகே, அதாவது ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். அதை வச்சு பண்ணியிருப்போம். ஸோ அப்போ h ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பார்த்த பிறகு நம்ம l ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? டெல்டா எஸ் கண்டுபிடிக்கும் போது h ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? l ஸ்கொயர் போடுறோம். ஏற்கனவே h ஸ்கொயர் இருக்கு இன்ட்டு டெல்டா எக்ஸ் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? டெல்டா எஸ் ஈக்குவல் டு l/h இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஓகே, இங்கே எல்ன்றது என்னன்னா ஸ்லாண்ட் ஹைட். நம்ம ஏற்கனவே ஸ்லாண்ட் ஹைட் நம்ம பேசியிருக்கோம், ரைட்டா? அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நாம அந்த சர்க்குலர் ரிங் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது கோஆர்டினேட்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? எக்ஸ் பார் ஒய் பார் எடுத்துப்போம். let x bar comma y bar be the coordinates of the center of gravity of, நான் இங்கே வெறுமனே கோன் எழுதுறேன். ஆக்சுவலாக நம்ம ஹாலோ கோன் எடுத்துருக்கிறதுனால இந்த ஹாலோ ரைட் சர்க்குலர் கோன் தான். ஹாலோ கோன்னாலும் ஹாலோ ரைட் சர்க்குலர் கோன்னாலும் ஒன்று தான். ஓகேவா?
இப்போ நம்ம இந்த டயக்ராமே பாருங்க, சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம இப்படி தான் வரைஞ்சோம் இல்லையா? இப்படி வரையும்போது விச் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ நமக்கு எது 0, y bar 0. ஸோ தேர்ஃபோர் பை symmetry about x-axis, symmetry about x-axis நமக்கு எது 0 வந்துடும், y bar 0 வந்துடும். அப்போ x bar மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ x barக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் கண்டுபிடிக்கும் போது ஃப்ராக்ஷனில் வரும் இன்டெக்ரல் x dm டிவைடட் பை கேபிட்டல் M. கேபிட்டல் Mனா டோட்டல் மாஸ். இங்கே நமக்கு ஃபுல் ஃபிகர் இருக்கிறதுனால எம்னு போட்டுக்கலாம். பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் அந்த மாதிரி எடுக்கணும், இன்டெக்ரல் dm தான் நம்ம போடணும். ஆர் இங்கே வரும்போது இன்டெக்ரல் எக்ஸ் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம். இந்த இன்டெக்ரல் டிஎம் சொல்லும்போது ஃபுல் ஃபிகராக இருக்கும்போது அந்த நோன் ஃபிகராக இருந்துச்சு. இப்போ இப்போ கோனு ஸ்பியர் ஹெமிஸ்பியர் அப்படின்னா நமக்கு டேரெக்டாகவே அதனோட வால்யூம் தெரியும், வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவும் தெரியும், டேரெக்டாக போட்டுக்கலாம். அதில் போர்ஷன் குட்டி போர்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்ச வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ எக்ஸ் அப்படியே இருக்குமா, integral x into dm. elementary mass நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 2 pi y lambda into delta s. delta s integral வரும்போது ds நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 2 pi y lambda into ds divided by இங்கே கேபிட்டல் M தான் நம்ம தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? நான் கேபிட்டல் Mனே எழுதிக்கிறேன், ஃபைனலான ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கே எஸ்ன்னு சொல்லும் பொழுது இப்போ இங்கே ஒய் இருக்குது இல்லையா, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடாது, நமக்கு சிங்கிளாக ஒரே வேரியபிள் தான் இருக்கணும். அப்போ சிங்கிள் வேரியபிளாக இருக்கும்போது ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், ஏ பை ஹெச்ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஏஎக்ஸ் பை ஹெச் தான் ஈக்குவேஷன் 1ல் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஹெச். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 1/m அப்படியே இருக்கட்டும். இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு 2 pi yக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ax by h இன்ட்டு லேம்டா இன்ட்டு இப்போ டிஎஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். டிஎஸ்க்கு இது அது டெல்டா எஸ் தான் டிஎஸ். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, எல் பை ஹெச் இன்ட்டு டெல்டா எஸ்ன்னா டிஎக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ எல்லாமே பாருங்கள், இது முன்னாடி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்னு ஒரு வேரியபிள், ஒய்ன்னு வேரியபிள், டிஎஸ் எஸ்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே பண்ணும்போது பாருங்கள் எல்லாமே எக்ஸுக்கு மாறிது. அப்போ எக்ஸுக்கான லிமிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ டயக்ராம் பார்க்கலாமா? எக்ஸ்ன்றது இங்கே இருக்கிறது. ஓகே, சப்போஸ் சர்க்குலர் ரிங் இங்கே இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இருக்குன்னா பெருசாக இருக்கும், மேக்ஸிமம் இங்கே தான் எடுக்க முடியும். அப்போ இங்கே வரும்போது இந்த லென்த் வந்து ஹெச்னு வரும், இங்கே இருக்குன்னா 0 இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to h. எக்ஸ் எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது, 0 to h ஆகுது. அப்போ இன்டெக்ரலோட லிமிட் நம்ம என்ன பண்ணலாம், 0 to h நம்ம போடுறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து ஒய் கண்டுபிடிச்சோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். டிஎஸ் கண்டுபிடிச்சோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஓகே, இப்போ எதெல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். 2 pi a by h இன்ட்டு லேம்டா இன்ட்டு எல் பை ஹெச், இது எல்லாமே கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துடலாமா? அப்போது 2 pi a லேம்டா எல் டிவைடட் பை m இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். m பற்றி நம்ம ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0 to h இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சிங்கிள் வேரியபிள் வந்துருச்சு பாருங்க அழகா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2 + 1னா 3 இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு அந்த 3 டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 pi a lambda l by m h ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3. இதுக்கு மட்டும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், 0 to h. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஹெச் கியூப் மைனஸ் 0னா ஹெச் கியூப் மட்டும் தான் வரப்போகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi a lambda l டிவைடட் பை m h ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கியூப். இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஹெச் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு ஹெச் இருக்குது. இப்போ நம்ம எம்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 pi a l lambda பை m, இங்கே மேலே ஒரு ஹெச் இருக்குது. இப்போ எம்ன்றது என்னது, நமக்கு மாஸ் ஆஃப் த கோன். மாஸ் ஆஃப் த கோன் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், pi a l lambda. ரீப்ளேஸ் பண்ணலாமா? So this is equal to 2 pi a l lambda h divided by, sorry, h cube by 3 இருக்கு, இங்க by 3 இருக்கு பாருங்க, நான் விட்டுட்டேன் பாருங்க. ஸோ அந்த 3 இங்க இருக்கு. ஸோ 3 இன்ட்டு எம்முக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறது pi a l lambda. இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க,
பை கேன்சல் ஆகும், ஏ கேன்சல் ஆகும், எல் லேம்டா, பை ஏ எல் லேம்டா கேன்சல் ஆகிட்டுனா மீதி இருக்கிறது நியூமரேட்டரில் 2 ஹெச் இருக்கும். ஸோ 2h/3. அப்போ இங்கே எக்ஸ் பார் வந்து 2h/3 வருது. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் பார் ஒய் பார் நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன வருது? 2h/3, 0. எதனால இங்கே 0 வருது? இங்கே ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது இப்படி கோணை நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் இப்படி வருது. சப்போஸ் கோணு இங்கே வந்து ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். இதுவே இப்படி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கோணை நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு வச்சு இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு என்ன வந்திருக்கும்? எக்ஸ் பார் ஒய் பார். இந்த இடத்துல எக்ஸ் பார் 0 வந்துட்டு ஒய் பார் வந்து 2h/3 வந்திருக்கும். அவ்வளோதான். அப்போ ஜென்ரலாக எழுதும்போது the center of gravity of the hollow cone is at a distance 2h/3 from the origin. ஏன்னா இது எக்ஸுக்கான டிஸ்டன்ஸ். இங்கே வரும்போது இங்கே இருக்கும், வெர்டெக்ஸ்லேருந்து 2h/3 இருக்கும். இங்கே எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அப்போ ஜென்ரலாக நம்ம எழுதும்போது therefore the center of gravity of the hollow cone is at a distance 2h/3 from the vertex O on the axis of the cone. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2023 உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு பதிலாக சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆஃப் ஹாலோ ரைட் சர்க்கிள் கோன் ஆஃப் ஹைட் ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் இது நீங்கள் ஒரு ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சில டைம் 2 மார்க்கில் இது கேட்டாலும் டேரெக்டாக இதை நம்ம எழுதிடலாம். ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.